ஒரு பசுமையான கிராமத்தில் கிட்டு என்று ஒரு சின்ன குழந்தை இருந்தான். கிட்டுக்கு ஓடி பிடித்து விளையாட ரொம்ப பிடிக்கும். ஆனா காய்கறி சாப்பிடுவதில் அவனுக்கு சோம்பல். ஒரு நாள் மாலை நேரத்தில் அவன் வீட்டருகே இருந்த பெரிய தோட்டத்துக்குள் நடந்து சென்றான். அந்த தோட்டம் சாதாரண தோட்டமில்லை, அது ஒரு மந்திர காய்கறி தோட்டம். கிட்டு காலடி வைத்ததும் காற்று மெதுவாக வீசியது. செடிகள் சிரித்தன, காய்கறிகள் ஒவ்வொன்றாக பேச ஆரம்பித்தன. முதலில் உருளைக்கிழங்கு உருண்டு வந்து, நான் உருளைக்கிழங்கு, உனக்கு சக்தியும் பலமும் தருவேன், நீ விளையாட ஓட சக்தியாக இருப்பேன் என்றது. அதை கேட்ட கிட்டு ஆச்சரியமாக பார்த்தான். அடுத்து பெரிய வட்டமாக இருந்த பூசணிக்காய் மெதுவாக அசைந்து, நான் பூசணிக்காய், உன் உடலை ஆரோக்கியமாகவும் மனதை மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்றது. பின்னர் நீளமாக தொங்கிய கத்தரிக்காய் சிரித்தபடி, நான் கத்தரிக்காய், உன் உடலை வலிமையாக்குவேன் என்றது. பச்சை நிற பீன்ஸ் குதூகலமாக குறித்து, நான் பீன்ஸ், உன்னை சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைப்பேன் என்றது. கடைசியாக சிவப்பு நிறத்தில் இருந்த பீட்ரூட் மென்மையாக சொன்னது, நான் பீட்ரூட், உன் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவேன் என்று. எல்லா காய்கறிகளும் பேசுவதைக் கேட்ட கிட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. நீங்கள் எல்லாரும் எனக்கு நல்லது செய்கிறீர்களா, இனிமேல் நான் உங்களை சாப்பிடுவேன் என்று மகிழ்ச்சியாக சொன்னான். அந்த மந்திரத் தோட்டம் இன்னும் அழகாக பிரகாசித்தது. அந்த நாளிலிருந்து கிட்டு தினமும் உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், கத்தரிக்காய், பீன்ஸ், பீட்ரூட் போன்ற காய்கறிகளை விரும்பி சாப்பிட்டு ஆரோக்கியமானவும் மகிழ்ச்சியானவும் குழந்தையாக வளர்ந்தான்.